வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஐரோப்பா சந்தைக்கான அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முறியடிப்பு. ஐரோப்பா சந்தைக்கு போதைப் பொருளை கடத்திச் செல்லும் அனைத்துலக போதைப் பொருள் கும்பல் ஒன்றை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. சம்பந்தப்பட்ட கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 26,40,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இடைக்கால இயக்குனர் துணை கமிஷனர் மட்ஜைனி முகமது சகாஹுடின் சே அலி தெரிவித்தார். ஐரோப்பா சந்தை உட்பட வெளிநாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்துவதில் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 34 வயது உள்ளூர்வாசி ஒருவர் மற்றும் 38 வயதுடைய சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துணை கமிஷனர் மட்ஜைனி இதனை தெரிவித்தார். தனது மனைவியை அடித்து துன்புறுத்தியதுடன் வெட்டிக் கொள்ளப் போவதாக சமுராய் கத்தி முனையில் மிரட்டியதாக கூறப்படும் பாதுகாவலர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் இன்று மலாக்கா ஐர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 4 நாள் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை போலீசார் பெற்றுள்ளனர். புதிய நண்பர்கள் அறிமுக செயலியை பயன்படுத்தி புதிய நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொண்டதாக கூறப்படும் தனது 19 வயது மனைவியை கடுமையாக தாக்கியதுடன் சமுராய் கத்தியால் வெட்டிக் கொள்ளப் போவதாக அந்த பாதுகாவலர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மலாக்கா குரோபோங்கில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் 27 வயதுடைய அந்த பாதுகாவலரை வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை மேஜிஸ்ட்ரேட் என் சிவசங்கரி வழங்கினார். பேரா மாநில அரசாங்கத்தை அமைப்பதில் பெரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து ஒத்துழைப்பு கொள்வதில் அம்னோவிற்கு ஆர்வமில்லை என்று அதன் தலைவர் டாத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடி இன்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை நேரடியாகவே எதிர்க்கட்சி தலைவர் டாத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனூடினிடம் தாம் தெரிவித்துவிட்டதாக துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனலுடன் அம்னோ ஒத்துழைப்பு கொள்ளும் என்று பகல் கனவு காண வேண்டாம் என்பதை தாம் திட்டவட்டமாக தெரிவித்ததாக அஹ்மத் ஜஹீர் தெரிவித்தார். பேரா மாநிலத்தில் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைப்பது மூலம் பன்றி பண்ணை பிரச்சினை உட்பட எந்த ஒரு விவகாரத்தையும் அம்னோவுடன் இணைந்து பெரிகாத்தான் நேஷனல் தீர்த்து கொள்ள தயாராக இருப்பதாக ஹம்சா ஜைனூடின் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் எதிர்வினையாற்றுகையில் அஹ்மத் ஜஹீர் மேற்கண்டவாறு கூறினார். ஆஸ்திரேலியாவில் நோய்வாய்ப்பட்டுள்ள தனது அண்ணியை சென்று காண்பதற்கு முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் கடப்பிதழை தற்காலிகமாக அவரிடம் ஒப்படைப்பதற்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்தது. முஹிடின் யாசின் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோராலி ஸ்மார்ட் எவ்வித ஆட்சேபத்தையும் தெரிவிக்காததை தொடர்ந்து கடப்பிதழை தற்காலிகமாக ஒப்படைப்பதற்கு நீதிபதி அசூரா அல்வி அனுமதி அளித்தார். கடப்பிதழை தற்காலிகமாக ஒப்படைப்பதற்கு இதற்கு முன்பு முஹிடின் செய்து கொண்ட பல விண்ணப்பங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. தாம் எதிர்நோக்கிய கணையம் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற லண்டனுக்கு சென்றது, சிங்கப்பூரில் மருத்துவ சோதனைக்கு உட்பட்டது, தாய்லாந்தில் உறவினரின் உணவக திறப்பு விழாவில் பங்கேற்றது, பேத்தியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது முதலியவற்றுக்கு கடப்பிதழை பெற முஹிடினுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. பெர்சாத்து கட்சியின் தலைவரான 77 வயது முஹிடின் நாட்டின் 8வது பிரதமராக பொறுப்பில் இருந்தபோது ஜானா விபாவா திட்டத்தில் 23,25 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றது தொடர்பில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த வாரம் ஜோஹர் மாசாய் பிளேந்தோங் பாருவில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் ஆடவர் ஒருவரை வீட்டில் அடைத்து வைத்து கண்மூடித்தனமாக தாக்கி குற்றுயிரும் குலையுயிருமாக படுகாயம் விளைவித்ததாக ஒரு பெண் உட்பட 8 பேர் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டனர். சமூக வலைத்தளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் 8 பேரும் மேஜிஸ்ட்ரேட் அதிஃபா ஹசீமா வஹாப் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 19க்கும் 25க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 8 பேரும் 22 வயது முகமது ஃபாரிஸ் ஷாமி என்பவரை வீட்டில் அடைத்து கடுமையாக தாக்கி கொலை செய்யப்போவதாக அச்சுறுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. 8 பேரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வரும் 3ஆம் தேதி அளிக்கப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் அத்திஃபா அசீமா வஹாப் அறிவித்தார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்பு குற்றவியல் வழக்கு ஒன்றில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க 5000 ரிங்கிட் லஞ்சம் பெற்ற குற்றத்திற்காக 6 மாத சிறை மற்றும் 25,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்ட முன்னாள் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான தண்டனையை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது நஸ்லான் முகமது கசாலி சம்பந்தப்பட்ட முன்னாள் நீதிபதியின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்வதுடன் சிறை தண்டனை அமலாக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாக தீர்ப்பளித்தார். ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான அஸ்மில் முஸ்தாஃபா இழைத்த குற்றம் கடுமையானது என்றும் நீதித்துறையில் வழங்கப்பட்ட நம்பகமான பொறுப்பை அவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்றும் அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ முகமது நஸ்லான் வர்ணித்தார். லஞ்ச குற்றங்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையே சீர்குலைத்துவிடும் என்பதுடன் நீதிபதி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்த்து வருகின்ற மக்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகமாகும் என்று டத்தோ முகமது நஸ்லான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அந்த முன்னாள் நீதிபதி உடனடியாக சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 17 வயது பள்ளி மாணவன் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 5:55 மணியளவில் ஜார்ஜ் டவுன் ஜலன் மஸ்ஜித் நகரி சாலையில் நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிளில் பத்து லஞ்சாங்கிலிருந்து கலூகுரை நோக்கி அந்த மாணவன் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக திமோர் லவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். அந்த மாணவனின் மோட்டார் சைக்கிளை பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியது. நிலை தடுமாறிய அந்த மாணவன் கார் ஒன்றுடன் உரசி கீழே விழுந்ததில் அவ்வழியே வந்த லாரியில் மோதி பலத்த காயங்களுக்கு ஆளானான். அந்த மாணவன் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாணவனை மோட்டார் சைக்கிளில் மோதிய நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக ஏசிபி அப்துல் ரசாக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.